வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7% டிஏ உயர்வு நிலுவைத் தொகை குறித்த சூப்பர் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 7% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 8 மாத நிலுவைத் தொகை ரொக்கமாக வழங்கப்படும் என நிதித்துறை உறுதி செய்துள்ளது. இந்த புதிய விகிதம் 2024 ஜூலை மாதம் முதல் அமல்படுத்தப்படும். ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 7% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். கடந்த 8 மாத நிலுவைத் தொகை ரொக்கமாக வழங்கப்படும் என நிதித்துறை உறுதி செய்துள்ளது. சமீபத்தில் வெளியிடப்பட்ட நிதித்துறையின் அறிக்கையின்படி ஊழியர்கள் இதுவரை 239% டிஏ பெற்று வந்த நிலையில் தற்போது 246% உயர்த்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த புதிய விகிதம் 2024 ஜூலை மாதம் முதல் அமல்படுத்தப்படும் மற்றும் நிலுவையில் உள்ள டிஏ மார்ச் மாத சம்பளத்துடன் சேர்க்கப்படும். இந்த செய்தி அரசு ஊழியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாநில அரசின் இந்த அறிவிப்புக்கு பிறகு மத்திய அரசு ஊழியர்கள் மத்தியில் டிஏ உயர்வு குறித்து எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. பொதுவாக ஹோலி பண்டிகைக்கு முன் மத்திய அரசு அகவிலைப்படியை உயர்த்தும். ஆனால் இதுவரை மத்திய அரசு இது குறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை. இதற்கிடையில் மேற்கு வங்க அரசு ஊழியர்கள் தற்போது 14% டிஏ பெற்று வருகின்றனர். சமீபத்தில் 4% டிஏ உயர்த்தப்பட்டது. இது அடுத்த ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வரும் மற்றும் டிஏ 18% இருக்கும். மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்பொழுது இந்த விகிதம் மிகவும் குறைவு. இருப்பினும் இந்த சிறிய டிஏ உயர்வு அரசு ஊழியர்களுக்கு சற்று ஆறுதல் அளித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் அரசின் இந்த முடிவால் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள். மத்திய அரசு எப்போது டிஏ உயர்வு குறித்த அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்பதை பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க.